ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் சிவபெருமான் எல்லாராலையும் வணங்கப்பட்டவர் அப்படிங்கிறதுனால சர்வபூஜிதாய நமஹ அப்படின்னு பார்த்தோம். அடுத்த 548வது திருநாமம் ஓம் சுக்லாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா வெண்ணிறமாய் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். சுக்லம் அப்படின்னா வெண்மை, வெள்ளை நிறமாக இருக்கார் அப்படின்னு. திருமாலை சொல்கிறதே கருப்பு நிறமாக இருக்கார், அம்பாளை சொல்கிறதே உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு சிவப்பு நிறமாக இருக்கா இப்படிலாம் சொல்கிறது இல்லையா. சிவபெருமான் எப்படி இருக்கார்? வெள்ளை வெளியேன்னு வெண்மையாக இருக்கார். இந்த வெண்மையோட குணமே என்ன அப்படின்னு அதை எதை காமிக்கிறது அப்படின்னா, பொதுவாக கலரில் இந்தந்த நிறம் இந்தந்த குணத்தை காமிக்கும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. வெண்மை நிறம் எப்படி காமிக்கும் அப்படின்னு அமைதி, சமாதானம், தூய்மை, இதுக்கெல்லாம் அடையாளமாக தானே வெண்மையை சொல்கிறா. ஆனால் இவர் இப்படி சுக்லமாக இருக்கிற அப்படின்னா வெள்ளை வெளியேர்னு இருக்கிற அப்படின்னா இதுலேருந்தே என்ன தெரியுறதுன்னார், அமைதியாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், இல்லை தூய்மையாக இருக்கட்டும், அது அத்தனையும் இவரோட நிறத்திலேருந்தே தெரிஞ்சிடுறது. அதனால்தான் சுக்லமாக இருக்கார், வெண்மையாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி வெள்ளை பொதுவாகவே சிவலிங்கம் அப்படின்னா எல்லா கோவிலையும் ஒரு கருமை நிறத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சில சிவலிங்கங்கள்லாம் வெள்ளை நிறத்தில் கூட இருக்குது அபூர்வமான க்ஷேத்திரங்களில். சென்னைக்கு பக்கத்தில் பொன்னேரி, இந்த பொன்னேரியிலேருந்து புலிக்காடு அப்படின்னு போகிற வழியில் திருப்பாலைவனம் அப்படின்னு ஒரு திருத்தலம். அங்கே பாலீஸ்வரர் அப்படின்னு, அதாவது பாலைவனம் அப்படின்னா பாலைங்கிற மரம் அது இருக்கிற காடாக இருக்கிறதுனால பாலைவனம் அப்படின்னு, பாலாம்பிகா சமேத பாலீஸ்வரர் அப்படின்னு. இதோட புராணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஏன் அங்கே சிவலிங்கம் வெண்மையாக இருக்கப்படுறது அப்படின்னா அமிர்தத்தினால் செய்யப்பட்டது, அமுதலிங்கம் அப்படின்னு. பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் வந்தது இல்லையா, அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வந்து சாப்பிட்றதுக்கு இந்த இடத்துக்கு வந்தாலும் தேவர்கள்லாம். ஏன்னா அசுரர்கள் கண்ணில் பற்று போகிறது அப்படிங்கிறதுக்காக மரவா வைக்கணும் அதை அப்படின்னு இங்கே தூக்கின்னு வந்தா. அப்படி வரத்தே அந்த அமிர்தம் அருந்தின கையை, அங்கே ஒரு குளம் இருக்குது, அதில் அமிர்த புஷ்கரணி அப்படின்னே பேர், அதில் கையெலும்பினாலும் உடனே அசுரர்கள்லாம் இது தெரிஞ்சுடுத்து. உடனே என்ன பண்ணால, அமிர்தம் எனக்கு நேரம் தான் கிடைக்கல, இந்த கையெலும்பின தண்ணியில் கிடைச்சாலும் அதில் துளி ஒட்டின்னு இருக்கும் இல்லையோ, அதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு தவளை வடிவத்தில் அங்கே வரத்துக்கு முயற்சி பண்ணாலும் உடனே தேவர்களாக என்ன பண்ணால், இந்த குளத்தில் தவளையாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சபிக்க இன்னி வரைக்கும் அந்த குளத்தில் தவளை இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறது. இது எதுக்கு சொல்லி, அந்த அமிர்தமே அமிர்த லிங்கமாக இங்கே இருக்கிறதுனால பாலீஸ்வரர் வெண்மையாக இருக்கார். இந்த ஆலயத்தை பார்த்தாக்க முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற சோழர்களால் திருப்பணி பண்ணப்பட்டதாக சொல்கிறது. அது எதனால் அப்படிங்கிறது, வடக்கு திசையெல்லாம் ஜெயிச்சுண்டு வெற்றி கொடி நாட்டிட்டு வந்தார் ராஜேந்திர சோழன். திருப்பி தென் திசையை நோக்கி போகணும். அப்படி போகிறதே அப்பப்போ அங்கங்கே தங்கி ஓய்வு எடுத்துப்பா இல்லையா. இது ஒரே இந்த பாலைங்கிற மரம் வந்து பாலைவனமாக இருந்தது. பாலைவனம் அப்படின்னாக்க வறண்ட மண்ணு பூமி இல்லை, இது பாலைங்கிற மரம் இருக்கிறதுனால இந்த பாலைவனக்காடாக இருந்தது. அதில் ஒரு மரத்தடியில் ராஜா ஓய்வு எடுத்துன்னு இருக்கா, எல்லாம் சேனைகள்லாம் எல்லாம் கூட்டம்லாம் தங்கியிருக்கு. அப்போது என்னமோ தோணித்து ஒரு ராஜாவுக்கு, ஒரு என்னதான் இருந்தாலும் இந்த சோழர்கள்லாம் பரம சிவபக்தர்கள் இல்லையா, அதனால் அவளுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்ற ஒரு கோடாலியால் பக்கத்தில் இருந்த பாலை மரத்தை வெட்ட சொன்னார். வெட்டி பார்த்தா வெட்டுறதே அடியில் இந்த கோடாலி பட்டோன்னே ரத்தம் பீரிட்டு வந்தது. ஏன்னா மரத்துக்கு அடியில் போய் வேற வெட்டினா ரத்தம் வரும் அப்படின்னா உடனே அதை ஜாகிரதையாக எடுத்து பார்த்தா இந்த பாலீஸ்வரர் எப்போவோ தேவர்களால் அவர் ஸ்தாபிக்கப்பட்டு வழிபட்டு விடுது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது காடாக மாறி இப்படிலாம் இருந்ததுனால இருந்த இடம் தெரியாத போச்சு. அப்புறம் முதலாம் ராஜேந்திர சோழனால் இது திருப்பி வெளியில் வரப்பட்டு அங்கே கோவில் கட்டி எல்லாம் பண்ணினா வழிபட்டா அப்படின்னு சொல்லப்படுறது. ஈஸ்வரன்
அப்படி ஸ்வேதவர்ணமாகவே இருக்கிறவர், வெண்ணிறமாக இருக்கார். அதனால் சுக்லாய நமஹா அப்படின்னு இருக்கு. இது எப்போ புராணத்தில் நடந்தது இல்லையா? நமக்கு தெரிஞ்சு சமீப காலங்களில் நடந்த ஒரு அதிசயம் கூட இருக்குது. அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் வடக்கு பர்கானாஸ் மாவட்டம் அப்படின்னு இருக்குது. அங்கே கோபார்தங்கா அப்படின்னு ஒரு இடம். அந்த கோபார்தங்காவில் பார்த்தீங்கன்னா கங்கனா அப்படின்னு ஒரு குளம். அந்த குளத்தில் அந்த ஊர் அந்த குழந்தையெல்லாம் குளிச்சு விளையாடிட்டு ஏதோ பண்ணின்னு இருக்கு, குளிச்சுன்னு இருக்கிறதே பார்த்தா 2 குழந்தைகள் ஆச்சரியமாக அவளுக்கு என்ன பட்டுது, அந்த குளத்தில் ஒரு வெள்ளை லிங்கம் முதந்துட்டு கிடக்கு. இதை பார்த்தது, இந்த நீரில் ஒரு வெள்ளை லிங்கம் முதக்கிறத பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த குளிச்சு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சுற்றி வர குழந்தை. உடனே அந்த 2 குழந்தைகளும் போய் அந்த லிங்கத்தை எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் காமிச்சா ஊரே ஆச்சரியப்படுறது. சரி, இதை என்ன பண்ணலாம்? ஒரு குளத்தில் திடீர்னு குளிக்கிற இடத்துல வெள்ளையர்னு ஒரு சிவலிங்கம் கிடச்சிருக்கு. அதை அங்கேயே பிரதிஷ்டை பண்ணலாமா, எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஊரில் ஒரு அம்மன் கோவில் அங்கே பிரதிஷ்டை பண்ணலாமா, இப்படிலாம் யோஜனை பண்ணின்னு இருக்கா. அப்போது 7 பேர் என்ன பண்ணால், ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தை வீட்டில் இந்த 2 குழந்தைகள் இருக்குது, அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் இருப்பா. இவா சரி நம்ம குழந்தை குளிக்கிறதே கையில் லிங்கம் கிடச்சிருக்கு, நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு அவள் எடுத்துன்னு போனால் அது என்னமோ தெரில, அந்த வீட்டில் இருக்க முடியாத ஆகிடுது. இந்த லிங்கத்தை கொண்டு வச்சோன்னே வீட்டில் அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்ல தெரியல. அதனால் இதை வீட்டை விட்டு போனால் தேவையில்லைங்கிற மாதிரி ஆகிடுது. இப்படி ஒரு வீடு இல்லை 2 வீடு இல்லை 7 வீட்டில் மாறி மாறி ஒவ்வொரு இடத்துலையா வச்சு பார்த்தா இங்கே நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம், வீட்டில் வச்சு ஒரு இடத்துலையும் போகிற இடத்துல அது நிலைக்கலை, இருக்கவில்லை. உடனே அந்த ஊரில் ஒரு பூசாரி அவர்கிட்ட சொன்னாக்க அவர் பார்த்தார். அவருக்கு என்ன தோணித்தோ தெரில, அவருக்கு இன்ட்யூஷன் என்ன தோணித்தோன்னு தெரில, இது எந்த இடத்துலையும் நிற்காது, தங்காது, இதுக்கு வேறு ஏதான்னு தான் பண்ணியாகணும் அப்படின்னா. உடனே சரின்னு தான் அந்த அம்மன் கோவிலில் கொண்டு வைக்கலாம் அப்படின்னு வச்சா அங்கேயும் அது சில காலத்துக்கு மேலே இருக்க முடியல, அங்கேருந்தும் கிளப்பராப்பில் ஆகிடுது. இப்படி எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடத்துல அந்த லிங்கம் ஸ்தாபிதமாகலை, நிலைக்கலை, இப்படியெல்லாம் இருக்கிறது. அப்புறம்தான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோஜனை பண்ணுறது. அந்த பூசாரி பார்த்தார், எந்த குளத்தங்கரையில் கிடச்சிதோ அந்த இடத்துலையே அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தடியில் பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு அடியிலேயே ஒரு குடிசை மாதிரி போட்டு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கா. இது சமீபத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. கோபார்தங்கா அப்படின்னு மேற்கு வங்காளத்தில் ஒரு குளத்துலேருந்து திடீர்னு ஒரு வெள்ளலிங்கம் வெளிப்பட்டு இப்படிலாம் பண்ணினா அதுக்கப்புறம் அதிசயமாக இப்படி குளத்தில் ஒரு லிங்கம் கிடச்சி அது பக்கத்தில் வச்சுருக்கு. அதுவும் அழகாக கோவில் கட்டி நன்னா பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பண்ண விடலை. அதுக்கு பண்ண விடாத ஏதோ தடங்கள் வந்து இல்லை எங்கேயானும் கொண்டு வச்சா அங்கே ஏதோ வச்சுக்க முடியாத சில சிரமங்கள் ஏற்பட்டு இப்படிலாம் போய் கடைசியில் பார்த்தா இந்த எந்த குளத்தங்கரையில் இருந்ததோ எங்கேருந்து கிடச்சதோ வெளியில் வந்ததோ அதே இடத்துலையே மரத்தடியில் அவர் ஜம்முன்னு கொட்டகையில் உட்காந்து நிற்கிறாப்பில் இருக்கிற. அப்படின்னா சில கோவிலில் பார்த்தேள் அப்படின்னா சில சுவாமிக்கெல்லாம் ரொம்ப நம்ம பிரமாதமாக ஜம்முன்னு கோபுரம் கட்டி அத்தை பண்ணி கோவில் கட்டணும் அப்படின்னா கூட விடாது. சென்னையில் முண்டகக்கண்ணி அம்மன் அப்படின்னு இருக்கா. அந்த அம்மன் கோவிலில் சுத்தீவிர கோவிலை என்ன பிரமாதமாக கட்டினாலும் அம்மன் இருக்கிற இடம் கருவறை கூரையாக தான் இருக்கும், ஓலை வேஞ்ச கூரையாக தான் இருக்கும். அதே மாதிரி சுசீந்திரம் அனுமார் அவர் ஆகாயம்பாக்கத்தான் இருக்கார். ஆவுடையார் கோவிலில் விநாயகர் அவர் எப்படி இருக்கார்னா ஆகாயம்பாக்கம் இருக்கார். வெயிலுகந்த விநாயகர் அப்படின்னே பேர். சாமி மேலே வெயில் படப்படாதுன்னா அவருக்கு வெயில் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்படி சில இடங்களில் சில சுவாமி எல்லாம் என்னமோ தெரியல, அவள் இயற்கையாக அழகாக ஜம்முன்னு ஓப்பனில் உட்காந்துருக்கிறதுக்கு தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த கோபர்தங்கா சிவலிங்கமும் வெள்ளை ஸ்வேதலிங்கமும் இப்படி குளத்தங்கரையில் ஜம்முன்னு ஜில்லுன்னு குளத்தங்கரையில் மரத்தடியில் ஒரு கொட்டகையில் உட்காந்துருக்கிற அப்படின்னா நினச்சி பாருங்களேன், மனசுக்கே என்ன ரம்யமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அப்படி இருக்கிறவர் எப்படி இருக்கார், சுக்லவர்ணமாக இருக்கார், சுக்லாய நமஹா அப்படின்னு இருக்கார். அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சது அமர்நாத் அப்படிங்கிற இடத்துல பனிலிங்கம் எப்படி இருக்குது, வெள்ளை வெள்ளையேன்னு பனிலிங்கமாக தான் சுவாமி இருக்கார். இப்படி இவர் வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் அவரோட குணம்.
அவரோட குணம் வெண்மையான மனசு, வெண்மையான அந்த தூய்மை, சாந்தம், அமைதி. சிவபெருமான் அப்படின்னாலே வடநாட்டில் எப்படி காமிக்கிறா, அவர் அப்படியே ஒரு யோகீஸ்வராக கண்ணு மூடிண்டு அமைதியே வடிவமாக இருக்கிறாப்புல தான் காமிக்கிறா இல்லையா. இதெல்லாம் தான் இந்த வெண்மை. இவர் மட்டும் வெண்மை இல்லையா, இவர் இருக்கிறது எல்லாமே வெள்ளையாகவே இருக்குது. இவர் இருக்கிற வெள்ளி பனிமலை அப்படின்னு கைலாயம் இருக்குது. கைலாயம் எப்படி இருக்குன்னு எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெளியேன்னு இருக்குது. ஹிமாலயத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா திரும்பின இடம்லாம் வெள்ளை தான். பொதுவாக நாம் மற்ற இடங்களில் மலையெல்லாம் பார்க்குறதே நல்ல காடாக வளர்ந்து பசுமையாக பச்சை பசேர்னு மலையாக இருக்கும், பசுமலை எப்படின்னு இருக்கும். ஆனால் இமாலயம் எப்படி இருக்குன்னு எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெளியேன்னு வெள்ளி பனிமலையாக இருக்குது. இவர் போகிற வாகனம் எப்படி இருக்குன்னு, அது நல்ல வெள்நரை விடை அப்படின்னு தேவாரத்தில் எப்படி சொல்கிறேன்னு, நல்ல நிறைச்ச தலைமுடி எப்படி இருக்கும், வெள்ளை வெளியேன்னு பஞ்சு மாதிரி. அந்த நிறைச்ச தலைமுடி மாதிரி இவரோட ரிஷபம் இருக்கான். இப்படி பலது இவரை சுற்றி இருக்கிறது எல்லாமே வெண்மை 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 அப்படின்னு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே தூய்மை தூய்மை தூய்மை, அமைதி 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 அப்படின்னு. இவர் மட்டும் இப்படி வெள்ளை இல்லை, இன்னொரு வெள்ளை அப்படின்னொன்னு ஞாபகம் வருது. திருவலஞ்சுழி திருவலஞ்சுழி அப்படின்னு சொல்லுவேன். அங்கே கவர்தீஸ்வரர் அப்படின்னு சிவபெருமான் இருக்கார். அவரோட கோவிலில் முன்னால் இருக்கிற விநாயகர் எப்படி இருக்காருன்னு, ஸ்வேத விநாயகர் ஸ்வேத விநாயகர் அப்படின்னு வலஞ்சுழி வலஞ்சுழி அப்படின்னு அந்த வலஞ்சுழி விநாயகர் எப்படி இருக்காருன்னார், வெள்ளை வெளியேர்னு இருக்கார். அவரும் எப்படி வந்தார்னார், இந்த அமிர்த துளியினால் பண்ணப்பட்டது அப்படின்னு அந்த ஸ்தல புராணம் சொல்லப்படுறது. அப்பா போல தானே பிள்ளை இருக்கும். இப்படி இவர்கள் வெண்மையாகவே இருக்கிறதுக்கு காரணம் அவர்களோட தூய்மையை காமிக்கிறது. அந்த தூய்மை தூய்மை அப்படின்னா பரிசுத்தம் பரிசுத்தம். அந்த தூய்மைங்கிறது எப்படி வரும் அப்படின்னா வெளியில் மட்டும் தூய்மை இருந்தால் போகாது, உள்ளேயும் தூய்மையாக இருக்கணும். உள்ள தூய்மை அப்படிங்கிறவே அந்த உள்ள தூய்மையும் இருக்கணும். அப்படி உள்ள தூய்மை இருந்தாலே வெளியில் நமக்கு வெண்மையாக இருக்குது. அது அப்படின்னா கலர் அப்படின்னு பார்த்தாக்க வெளியில் இருக்கிற பர்சனாலிட்டியில் உருவத்தில் இருக்கிற கலர் மட்டும் இல்லை, அவர்களோட குணத்தையில், அதுக்கும் மேலே நடத்தையில் தூய்மையாக இருக்கிறது. அதனால தான் இவருக்கு சுக்லாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதுக்கு முதல் நாமம் என்ன சொல்லித்து, சர்வ பூஜிதாய நமஹா அப்படின்னு சொல்லித்து இல்லையா, அனைவராலும் வணங்கப்படுறவர் அப்படின்னு பின்னால் இல்லாமல் சொல்ல போகிறது. அப்படி இருக்கிறது எதனால் அனைவராலும் வணங்கப்படுற ஒருத்தரை நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா எதனால், அவர் ஆளை பார்த்ததுனாலையா இல்லை, அவரோட குணம் நடவடிக்கை, அவர் அன்புமயமாக இருக்கிற அவரோட அந்த அன்பு, இதுதானே எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணுறது. அதுதான் சிவபெருமானோட பெருமை. இப்படி அனைவரும் எல்லாருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், அசுரர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவர்கிட்ட போய் அந்த பிரியத்தை காமிச்சு பக்தி பண்ணுறதுக்கு காரணம் இவரோட அந்த வெண்ணிறமான தூய்மையான அந்த வடிவம், மனம் எல்லாம். அதனால தான் இவரை சுக்லாய நமஹா சுக்லாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஸ்வேத பானம், நர்மதையில் கருப்பு கலரில் தான் பானம் கிடைக்கும், சிவலிங்கம் கிடைக்கும். அதுலேயே சிலதெல்லாம் அபூர்வமாக கூழாங்கல் மாதிரி வெண்மையாக இருக்கும். அந்த வெண்மையான சிவலிங்கத்தை வீட்டில் பூஜை பண்ணுறதே ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அதுக்கு பாலபிஷேகம் பண்ணணும், பாலும் வெண்மையாக தானே இருக்குது. அப்படி பாலபிஷேகம் பண்ணி அந்த ஸ்வேதலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளலிங்கத்தை பூஜை பண்ணினா ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாத்துலேயும் வெண்மையாக இருக்கக்கூடியவர். அவர் வெளியில் மட்டும்தான் வெண்மையாக இருக்காரா, இன்னும் எப்படி அவர் வெண்மையாக இருக்கார் அப்படிங்கிறது அடுத்த நாமம் சொல்ல போகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.